السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على رسولك سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் என்னும் கருணையும் ஸலவாத் என்னும் இடற்றமும் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் கிளையார்கள் சஹாபாக்கள் தாபியீன்கள் நம் அனைவர்களின் மீது வென்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. இன்றைய 17வது நாள் தராவீஹ் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய 17வது நாள் தராவீஹ் தொழுகை ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாளாகும். காரணம், ரமலான் பிறை 17 அன்றுதான் பத்ர் என்று சொல்லக்கூடிய யுத்தம் நடைபெற்ற நாளாகும். சஹாபாக்கள் எல்லாம் நோன்பு பிடித்தவர்களாக கடும் வெயிலில யுத்தம் செய்தது. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்று வந்த பிறகு இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் நிம்மதியாகவும் வசதி வாய்ப்போடும் வாழுகிறார்கள். இவர்களுடைய நிம்மதியை நாம் கெடுக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷி தலைவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதன் அடிப்படையில் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எல்லோரும் ஒரு பொது நிதி ஏற்படுத்தி நிறைய செல்வங்களை ஒன்றாக சேகரித்து அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான குறைஷி தலைவர், அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக இது நடந்தது, அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு 40 பேர் கொண்ட ஒரு குழுவாக ஷாம் என்று சொல்லக்கூடிய சிரியா நாட்டிற்கு சென்று வியாபார பொருள்களை வாங்கி வந்து அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தை கொண்டு மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நாம் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். இதுதான் திட்டம். இன்னைக்கு ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அது அந்த மாதிரி தான். இஸ்ரேல் அதிபர் இது சொல்லிக்கிட்டு தான் வராங்க காலகாலமாக, இவங்களை அழிக்கணும் அவங்கள அழிக்கணும்னு சொல்லிட்டு. ஒன்றுத்தையும் அழிச்சபாடு இருக்காது. அருமையானவர்களே, இப்படியாக 40 பேர் கொண்ட அந்த குழுவினரோடு அபு சுஃபியான் சிரியா சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தன்னந்தனியாக நிராயுத பாணிகளாக உடுத்த உடையோடு மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த சூழ்நிலையை குறைஷிகள் பயன்படுத்தி கொண்டு அந்த சொத்துக்களை எல்லாம் இவர்கள் அபகரித்து கொண்டு அதன் மூலமாகத்தான் வியாபார பொருளை வாங்கி கொண்டு வருகின்றார்கள். இதை எப்படியாவது நாம் அவரிடத்திலிருந்து நாம் தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் கூட்டுகின்றார்கள். இந்த செய்தி மிகவும் திறமைசாலியான அபு சுஃபியானுக்கு தெரிந்து விடுகிறது. உடனே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், லம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை அழைத்து வேகமாக செல்லக்கூடிய குதிரையை கொடுத்து, மக்காவிற்கு சென்று நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய வியாபார குழுவிற்கு பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை என்பதாக நீங்கள் சொல்லிவிடுங்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபார குழுவை தடை செய்ய போகின்றார்கள், தடுக்க போகிறார் என்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு கிடைத்தவுடன் மாற்று பாதையிலே அவர் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இவரால் அனுப்பப்பட்ட அந்த நபர் மக்காவுடைய எல்லையை அடைந்ததும் தன்னுடைய சட்டையெல்லாம் கிழித்து கொண்டு மக்காவினுடைய கடை வீதியிலே போய் மிகப்பெரிய கூச்சலிட்டு, நம்முடைய வியாபார கூட்டத்திற்கு அபாயம் வந்துவிட்டது, நம்முடைய வியாபார கூட்டத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது என்ற செய்தியை கத்தியவுடன் இதைத்தான் அபூ ஜஹலும் அவருடைய கூட்டத்தார்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடக்கூடாது, நம்முடைய வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்தி கொள்ளையடிக்க பார்க்கிறார், அவரையும் அவருடைய சகாக்களையும் நாம் எதிர்க்க வேண்டும், விடக்கூடாது
குடும்பத்திற்கு ஒரு நபர் கண்டிப்பாக நீங்கள் அனைவர்களும் வர வேண்டும் என்று அபூஜஹலுடைய கட்டளை, மற்ற குறைஷி தலைவருடைய கட்டளையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஏறக்குறைய 1000 பேர் கொண்ட ஒரு படை, எதிரி படையினர் 1000 பேர், 700 ஒட்டகங்கள், 100 குதிரைகள், 600 கவசம் மற்றும் ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள், உற்சாகம் ஊட்டுவதற்காக வேண்டி பெண்களோடு மதுவையும் மங்கையையும் அழைத்து கொண்டு அவர்கள் ஆடல் பாடலோடு கிளம்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அபு சுஃபியான் வந்து சேர்ந்து விடுகிறார். அவர் சொல்லுகிறார், இது தேவையில்லை, நான் தான் பாதுகாப்பாக வந்து விட்டோமே என்று சொன்னால், ஆனால் அபூஜஹல் கேட்பதாக இல்லை. எல்லோரும் வருகின்றார்கள். பத்ர் என்ற இடம் ஏறக்குறைய 80 மைல் மதினாவிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடத்திலே வந்து தங்குகின்றது அந்த எதிரி படை. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்கின்றார்கள். இது மாதிரி வந்திருக்கின்றார்கள், என்ன செய்யலாம்? யா ரசூலல்லாஹ், அவர்களை எதிர்த்து நாம் போரிடலாம் என்ற சஹாபாக்களுடைய ஆதரவோடு அனுமதியோடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி வருகின்றார்கள். 313 சஹாபாக்கள், 313 சஹாபாக்கள், 227 அன்சாரி மதீனாவை சேர்ந்தவர்கள், 86 முஹாஜிர்கள் மக்காவை சேர்ந்த சஹாபாக்கள். ஆக 313 பேரும் 6 கவசங்கள், 8 வாட்கள், 70 ஒட்டகங்கள், 5 குதிரைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஒரு பங்கு, அவர்கள் 1000 பேர், இவர்களும் 313 பேர். வெள்ளிக்கிழமை காலை ரமலான் பிறை 17வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போது வயது 55. அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் அங்கே பத்ர் என்ற இடத்திலே அதிகாலையிலே சுபுக்கு பிறகு அங்கே யுத்தம் ஆரம்பமாகிறது. அங்கே யுத்த நிதி எப்படி என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, அந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே கூடாரமிட்டு தங்கி, யா அல்லாஹ், இஸ்லாமியரின் இந்த குழுவினரை நீ அழித்து விட்டால் இந்த பூமியில் உன்னை மட்டுமே வழிபட இனி யாரும் இருக்க மாட்டார்கள், அதனால் இந்த போரில் எங்களை நீ வெற்றி பெறச் செய்வாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்திலிருந்து துஆ கேட்கின்றார்கள். பத்ர் என்ற இடம் இருக்கிறது. பத்ர் என்பது அவர் கிணற்றினுடைய பெயர். பத்ர் பின் நாரீன் என்று சொல்லக்கூடியவருக்கு சொந்தமான கிணறு. அந்த கிணற்றின் பெயராலேயே இன்றைக்கும் அது பத்ர் என்று அழைக்கப்படுகிறது. ஆக கண்ணியமானவர்களே, அங்க யுத்தம் பலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதிரிகளுக்கு பலத்த சேதம் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அங்கு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள், யுத்த நிகழ்வுகளை சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகின்றார், நான் அந்த யுத்த காலத்திலே நின்று கொண்டிருந்தேன். 2 சிறுவர்கள் வந்தார்கள், சின்னஞ்சிறு சிறுவர்கள். ஒருவருடைய பெயர் முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடியவர், இன்னொருடைய சிறுவர் முஅவ்வித் இப்னு அப்ரார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய 2 சிறுவர்கள், 10 வயது 11 வயது நிரம்பிய சிறுவர்கள். அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டார்கள். பத்ர் அந்த களத்திலே சொல்லுகின்றார்கள், எனது அருமை பெரிய தந்தையே, இந்த அபூஜஹல் என்று சொல்லுகின்றார்களே, அவன் எங்கே இருக்கிறான், எனக்கு காட்டுங்கள். இவர் கேட்கிறார், சின்னஞ்சிறுவர்களாக இருக்கின்றீர்களே, நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? இல்லை, நபியை அவதூறாக பேசுகிறானாம், நபியை பற்றி தரைக்குறைவாக சொல்லுகிறானாம். இன்றைக்கு நாங்கள் அவனை 2இல் 1 பார்க்க போகிறோம், அவனை வெட்டி கொலை செய்ய போகிறோம் என்பதாக சொன்ன மாத்திரத்திலேயே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு திகைத்து போகின்றார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே குதிரையின் மீது அபூஜஹல் அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கிறான், பாதுகாப்பு அரணோடு. உடனே இந்த சின்னஞ்சிறு சஹாபி, 10 வயது 11 வயது வரைக்கும் சஹாபி முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பாய்ந்து ஓடோடி சென்று தன்னிடத்தில் இருந்த வாளால் அபூஜஹலுடைய காலை வெட்டுகின்றார்கள். கால் துண்டாகி கீழே விழுகிறது, குதிரையிலிருந்து கீழே விழுகிறார். இந்த காட்சியை பார்த்த அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா என்று சொல்லக்கூடியவர் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தோள் பட்டையிலே வெட்டுகின்றார்கள். கை அறுபட்டு வெட்டுப்பட்டு கை தொங்கிக் கொண்டிருக்கிறது.
காலையிலிருந்து யுத்தம் முடியக்கூடிய வரையிலே கை தொங்கிக் கொண்டிருந்தது. கடைசியிலே அந்த கையை எடுத்து பின்னாடி போட்டுக் கொள்ளுவார்கள், மறுபடியும் யுத்தம் செய்வார்கள். கடைசியிலே இடைஞ்சலாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கையை கீழே வைத்து தன்னுடைய காலால் மிதித்து கையை கிழித்து தூக்கி வீசி விட்டார்கள். இப்பொழுது அபூஜஹல் கீழே விழுந்து அவன் குட்டுயிரம் கொலை உயிரமாக துடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில தான் இந்த இரண்டு சிறுவர்களும் முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடியவரும் முஅவ்வித் இப்னு அப்ரா என்று சொல்லக்கூடியவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடோடி சென்று, யா ரசூலல்லாஹ், அபூஜஹலை நான் கொன்று விட்டேன். இன்னொரு சொல்றார், இல்லை நான் கொன்று விட்டேன், உங்களுடைய வாளை காட்டுங்கள் என்று வாளை பார்த்து அந்த இரத்தத்தை பார்த்தவுடன் நீங்கள் இருவரும் தான் அபூஜஹலை கொண்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அபூஜஹலுடைய நிலைமை என்ன ஆனது பார்த்து வாருங்கள் என்று சஹாபாக்களிடத்திலே சொல்லக்கூடிய நேரத்திலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூஜஹலை தேடி அந்த யுத்த களத்திற்கு போகின்றார்கள். குட்டுயிரும் கொலை உயிருமாக இருந்த அபூஜஹலுடைய தாடியை பிடித்து வாளை எடுத்து கழுத்தை ரெண்டாக, அதாவது நெஞ்சின் மீது காலை வைத்து குர்பானி கொடுக்கிறோம் ஆட்டா இருக்கும் போது அதே மாதிரி அபூஜஹலுடைய தலையை அறுத்து அவர்கள் துண்டித்து எடுத்து வருகின்றார்கள். இதுக்கிடையிலே ஒரு சில சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. அந்த அபூஜஹல் அந்த குட்டுயிரும் கொலை உயிருமா இருக்கக்கூடிய நேரத்திலே கூட, ஐயோ, நான் ஒரு வியாபாரியினுடைய கையால், மக்காவாசியினுடைய கையால் நான் கொல்லப்பட்டு இருக்க கூடாதா, இந்த விவசாயினுடைய கையின் மூலமாகத்தான் நான் கொல்லப்பட வேண்டுமா என்று புலப்பெருமை பேசினான். சாவும் போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த தலையை கொண்டு போய் வைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். காரணம், அன்றொரு நாள் மக்காவிலே காபத்துல்லாவிலே குர்ஆன் இறக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சூரத்து ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஆயத்து வசனம், அந்த சூரா இறங்கியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டியவுடன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சூராவை நான் காபத்துல்லாவிற்கு மேலே ஏறி நான் ஓதட்டுமா என்று அனுமதி கேட்ட நேரத்திலே வேண்டாம், ஓதாதீர் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் ஆர்வத்தினால் காபத்துல்லாவிற்கு மேலே ஏறி ஓதக்கூடிய நேரத்திலே அபூஜஹல் வந்து கன்னத்திலே ஓங்கி அடித்து காதிலிருந்து ரத்தம் வடிகிறது. அழுது கொண்டு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சிரித்தார்கள், சிரித்து விட்டு போய்விட்டார்கள். அதற்கு பிறகுதான் அபூஜஹலுடைய தலையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு இது பகரமாகிவிட்டது, அன்னைக்கு அடிச்சவங்களே ரத்தம் வந்துச்ச காதுல, அதற்கு பகரமாக இது ஆகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அருமைக்குரிய சகோதரர்களே, அபூஜஹலை, அதாவது அந்த யுத்த களத்திலே சுராக்கத் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடியவருடைய தோற்றத்திலே மக்காவை சேர்ந்தவர், அவர் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார். அவரோடு ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடியவரும் இருக்கின்றார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இந்த சுராக்கத் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடியவர் வேகமாக போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறார். ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் சொல்லுகிறார், ஏ சுராக்கா, என்னப்பா எங்களெல்லாம் நீ விட்டுட்டு இப்படி ஓடுறைய, நெஞ்சின் மீது குத்தி அப்படியே கீழே தள்ளிவிட்டு வேகமாக ஓடுகிறார். நான் பார்ப்பதை நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்களும் ஓடிவிடுவீர்கள். அந்த அல்லாஹுவை நான் நம்புகிறேன், பயப்படுகிறேன், அவன்தான் மிக்க மேலானவன் என்று சொல்லிக்கொண்டு அந்த சுராக்கத் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடியவர் கடலிலே குளித்து தப்பி ஓடுகிறார். அவர் சுராக்கத் இப்னு மாலிக் இல்லை, அதாவது இப்லீஸ் அவருடைய தோற்றத்திலே போர்க்களத்திலே வந்து மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்கி குறைஷிகளை, காபிர்களை வெட்டுவதை பார்த்து பயந்து புறம்பித்துட்டு ஓடினார். காரணம், அருமைக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கபூலாக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி அளித்தான். மலக்குமார்களின் மூலமாக அந்த யுத்தம் நடந்தது. இப்பொழுதும் நீங்கள் உம்ரா சென்றால், ஹஜ்ஜுக்கு சென்றால் பார்க்கலாம், ஜபலுல் மலாயிகா என்று மலை இருக்கிறது. ஜபலுல் மலாயிகா, அந்த மலையின் மீது தான் மலக்குமார்கள் இறங்கினார்கள். மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டதினால் அந்த மலையின் மீது இறங்கிய காரணத்தால் அந்த மலை அப்படியே மணல் துகளாக மாறிவிட்டது. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப நைஸா இருக்கும் அந்த மண்ணு. சமீபத்தில் இப்போ போகும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வரோம். நான் ரொம்ப நைஸா இருக்கும், ரொம்ப நைஸா இருக்கும். அந்த மாதிரி மண்ணை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது.
ஆனா காற்று புயல் எது அடிச்சாலும் மண்ணு பறக்காது. மண், அதாவது மணல் மலை, ஜபலுல் மலாய்க்கா, மலக்குமார்கள் இறங்கிய மணல் மலையாக மாறிவிட்டது நாம் இப்பொழுதும் பார்க்கலாம். அருமைக்குரிய சகோதரர்களே, யுத்தங்கள் எல்லாம் முடிந்து பார்த்தால் அபூஜஹலுடைய சகாக்கள் 70 பேர் கொல்லப்பட்டார்கள். சஹாபாக்களுடைய அணியிலே 14 பேர்கள், அதாவது 14 பேர்கள் சஹாபாக்களுடைய அணியிலே கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். அதிலே முக்கியமானவர்கள் அந்த 16 பேரிலே கண்ணியமானவர்களே, இன்றைக்கும் நாம் அங்கே போனால் நம்ம பார்க்கலாம். அங்கே போர்டில் எழுதி போட்டிருக்கிறாங்க. 14 பேர் சஹாபாக்களுடைய பேரை அங்கே போர்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க. முதலிலே யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது நீங்கள் இந்த சொர்க்கத்திற்கு, நீங்கள் சொர்க்கம் உங்களுக்கு வேண்டுமா, இதில் கலந்து கொள்ளக்கூடிய அறிவு செய்யக்கூடிய நேரத்திலே முதலிலே எழுந்து அவர் சொல்லுகின்றார்கள், அருமைக்குரியவர்களே, ஒரு சிறிய சஹாபி எழுந்து சொல்லுகிறார், நான் முதலிலே கலந்து கொள்கிறேன் என்று. முதலிலே சின்னஞ்சிறு வயதுடைய சஹாபி பலியாகிறார், ஷஹீதாகிறார். அருமையான சகோதரர்களே, இப்படி அவர்களுடைய அந்த 14 பேர் சுஹதாக்களுடைய அந்த அடக்கஸ்தலம் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அபூஜஹலும் அவருடைய சகாக்களும் உத்துபா, ஷைபா, உமையா என்று மிகப்பெரிய குறைஷி தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு பாலடைந்த கிணத்திலே நாயை இழுத்து சென்று போடுவதை போன்று கிணத்திலே போட்டு மூடிவிட்டார்கள். மூடிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பேசுகின்றார்கள். என்ன பேசுகிறேன்னு சொன்ன, ஓ அபூஜஹலே, கூட்டத்தார்களே, எங்களுக்கு எங்களுடைய அல்லாஹ் நாடியது கிடைத்து விட்டது, நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உங்களுக்கு உங்களுடைய தெய்வம் நாடியது கிடைத்து விட்டதா, நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அருகில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் இறந்து அவர்கள் எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றார்களே, எப்படி அவர்களுக்கு இது கேட்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களை விட அவர்கள் தெளிவாக கேட்கின்றார்கள், திருப்பி பதில் தான் சொல்ல முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக கண்ணியமானவர்களே, நாம் இந்த பத்ருடைய யுத்தத்திலே பார்க்கின்ற பொழுது கைதிகளாக பிடிக்கப்படுகின்றார்கள். சில பேர் கைதிகளாக பிடிக்கப்படுகின்றார்கள். அந்த கைதிகளாக பிடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே முஸஅப் இப்னு உமைருடைய சகோதரர் அபு அஜீஸ் பின் உமைர் என்று சொல்லக்கூடியவர் மதீனாவுக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். கைதிகளாக பிடிக்கப்பட்டு மதீனாவுக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். அப்பொழுது இந்த முஸஅப் இப்னு உமைர் சொல்லுகிறார், அவரை பார்த்து, அவரை நன்றாக இறுக கட்டுங்கள், காரணம் அவருடைய தாயார் செல்வ சீமாட்டி, மிகப்பெரிய பணக்காரி, நிறைய இழப்பீட்டு தொகையை நாம் பெறலாம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, எனது அருமை சகோதரரே, என கூட பிறந்தவர் எதிரி படையில கைதியா மாட்டிக்கினாரு. அண்ணன் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவில் இருக்கிறாரு. முஸஅப் இப்னு உமைர் பெரிய பணக்கார குடும்பம், செல்வ செழிப்பான குடும்பம். நீங்களா இப்படி சொல்லுகின்றீர்கள் என்னுடைய அருமை சகோதரன் சொல்லக்கூடிய நேரத்திலே, நீ எனக்கு சகோதரன் இல்லை, இதோ இருக்கிறார் அன்சாரி சஹாபி, இவர் தான் எனக்கு சகோதரர் என்பதாக முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள். ஆக கண்ணியமானவர்களே, அந்த நேரத்திலே சில பேர்களை அங்கே அழைத்து வரப்படுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு கவிஞர் வருகிறார். அந்த கவிஞரை வந்த பிறகு மீட்பு தொகையாக, அவர் மிகப்பெரிய கவிஞர். எந்த அளவுக்கு கவிஞர் என்று சொன்னால், ஆசு கவியாக பாடக்கூடியவர். அவரிடத்திலே பணமில்லை, மீட்பு தொகை கொடுத்து விட்டு விடுதலை ஆவதற்கு பணமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 10 பேருக்கு நீ கல்வி புகட்டி விட்டு விடுதலை பெற்று செல்லலாம் என்று சொல்லுகின்றார்கள். இன்னொரு கவிஞர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 5 பெண் மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய நிலையை பார்த்தால் எனக்கு கவலையாக இருக்கு சொல்லக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுதாபப்பட்டு இறக்கப்பட்டு அவரை விடுதலை செய்கின்றார்கள். இப்பொழுது அபு இஸ்ஸத் அம்ர் இப்னு அப்துல்லா அல் ஜுமை என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் வருகிறார். அவர் வரக்கூடிய நேரத்திலே அருமைக்குரிய சகோதரர்களே, அதாவது சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளர். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து பேசக்கூடியவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இவன் உங்களை பயங்கரமாக திட்டி கவி பாடுகிறான்,
கூட்டங்களிலே பேசுகிறான், இவனுடைய பற்களை உடைத்து விடலாம், இவருடைய நாக்கை அறுத்து விட வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவருடைய எந்த உறுப்பையும் நான் சேதப்படுத்தினால் அல்லாஹ் என்னுடைய உறுப்பையும் சேதப்படுத்துவான் என்று அவருக்கும் மன்னிப்பு கொடுத்து நீங்கள் 10 பேருக்கு அறிவை கல்வியை புகட்டிவிட்டு விடுதலை பெற்று செல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த போரிலே மிக முக்கியமானது முதல் போராகும். இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய உயிரை, காரணம் உலகத்திலே எதை வேண்டுமென்றாலும் கொடுப்பார்கள், ஆனால் உயிரை கொடுப்பதற்கு மனிதர்கள் முன்வர மாட்டார்கள். உயிர் என்று வந்த பிறகு ஓட ஆரம்பிப்பார்கள். உயிருக்கு பயந்தவர்களாக, உயிரை கொடுத்த சஹாபாக்கள். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களுடைய உயர்வை பற்றி சுஹதாக்களை, பத்ரிலே ஷஹீதான சுஹதாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 விஷயங்களை சிறப்பாக்கி கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்றார்கள். ஒன்று, எல்லா நபிமார்களின் உயிர்களையும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் கைப்பற்றுவார்கள், ஆனால் சுஹதாக்களின் உயிரை அல்லாஹ்வே கைப்பற்றுகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக, அனைத்து நபிமார்களும் மரணித்திற்கு பின் குளிப்பாட்டப்படுவார்கள், அவ்வாறு நானும் குளிப்பாட்டப்படுவேன். சுஹதாக்கள் மட்டும்தான் குளிப்பாட்டப்பட மாட்டார்கள், வெட்டு காயங்களோடு அடக்கப்படுவார்கள். இந்த உலகில் தண்ணீர் பக்கம் அவர்கள் தேவையாக இருக்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது சிறப்பை சொன்னார்கள். அடுத்தது, மூன்றாவதாக, எல்லா நபிமார்களும் மரணித்த பின்பு கபனிடப்படுவார்கள், ஆனால் நானும் கபனிடப்படுவேன். ஆனால் சுஹதாக்கள் கபனிடப்பட மாட்டார்கள், போரில் அணிந்திருந்த உடைகளுடனேயே அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று மூன்றாவது சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்காவதாக, எல்லா நபிமார்களும் மரணத்திற்கு பின்பு அவர்களை மரணித்தவர்கள் என்று கூறப்படும், இவர் மௌத்தாகிவிட்டார் என்று கூறப்படும். நானும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணித்து விட்டார்கள் என்றுதான் கூறப்படும். நபியே சொல்றாங்க, நான் மரணித்து விட்டால் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார் என்று கூறப்படும். ஆனால் சுஹதாக்கள் என்று சொல்லக்கூடிய வீர மரணம் அடைந்தவர்கள் மரணித்து விட்டால் அவர்களை மரணித்தவர்கள் என்று கூறாதீர்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே கூறுகிறார். அவர்கள் மரணித்தவர்கள் அல்ல. அடுத்ததாக 5, எல்லா நபிமார்களுக்கும் மறுமையில் சிபார்த்து செய்யும் உரிமை வழங்கப்படும், ஆனால் சுஹதாக்கள் ஒவ்வொரு நாளும் சிபார்த்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தையே குர்ஆனிலே இறக்கினான். எப்படி தெரியுமா அருமைக்குரிய சகோதரர்களே, பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு எந்த தவறுகளை செய்தாலும், எந்த பாவத்திலே ஈடுபட்டாலும் அவர்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது, எக்ஸம்ஷன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஆயத்திலே சொல்லி காட்டினான். காரணம், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி முதலிலே தன்னுடைய உயிரை கொடுத்த சஹாபாக்கள், உயிரை கொடுப்பது என்பது சாதாரணமானது இல்லை. ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட யுத்தம் நடந்த நாள் தான் இந்த ரமதானுடைய பிறை 17. உணவு இல்லை, நோன்போடு யுத்தம் செய்தார்கள். உடலிலே அணிந்து கொள்வதற்கு சரியான உடை இல்லை, ஒருவரை ஒருவர் மறைத்து கொண்டு அந்த வெயிலிலே அமர்ந்திருந்ததாக நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். ஆக இப்படியெல்லாம் வளர்க்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமான் இந்த மார்க்கத்தின் மீது சிறத்தன்மையோடும் நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்து கிருபை செய்வானாக. வாகிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.